எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டே 1 வந்து டெய்லரிங் பற்றின டிப்ஸும் கிளாஸும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம வந்து பேசிக் நீட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு வேலை பார்க்குறதா இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொரு தடையும் வந்து ஓடிட்டு இருக்கக்கூடாது. இது வேணும் அது வேணும்ன்ட்டு பேசிக்காக நமக்கு இது வேணும் இந்த வேலைக்குன்னு தெரிஞ்சு நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா பெஸ்ட்டாக முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் வந்துட்டு நமக்கு தேவைப்படுறது வந்து இன்ச்டேப். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து இன்ச்டேப் வந்துட்டு டெய்லரிங் ஃபீல்டில் வந்து ரொம்ப மஸ்ட். இப்போ இந்த இன்ச்டேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க பிகினர்ஸ் வந்துட்டு. அதாவது இன்ச்சஸும் வந்துட்டு சென்டிமீட்டரும் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துட்டு பாடியை மெஷர் பண்ணும்போது வந்துட்டு இன்ச்சஸில் எடுப்போம், துணியை வந்துட்டு அளந்து எடுக்கும்போது சென்டிமீட்டரில் எடுப்போம். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது ரெண்டுமே வந்து ரெண்டு சைட் தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு 100 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. 100 சென்டிமீட்டர் நம்ம எப்படி இன்ச்சஸில் வந்து பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது கரெக்டாக 100 சென்டிமீட்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து வச்சு திருப்பி பாருங்கள் 39.5 இன்ச்சஸ். ஸோ இது உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்பர் 2 ட்ரிம்மர். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நூல் கட் பண்ண வந்துட்டு ஆரம்பத்திலே வந்து நம்ம சிசர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாமல் ட்ரிம்மர் யூஸ் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்பர் 3 டீஸ். டீஸ் வந்து ஒரு பாக்ஸாகவே வாங்கி வச்சுக்கோங்க, மல்டி கலர்ஸு. இந்த மாதிரி டீசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து டெய்லரிங் கிட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மோட்டோ ஊசி, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து இது எல்லாமே தேவைப்படுற ஒரு விஷயம். அப்புறம் வந்து மேக்னெட் ஒரு பாக்ஸில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து நீடில் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மேக்னெட் ஒன்று இருந்ததுன்னா நம்ம டெய்லரிங் கிட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நூல் கோர்க்கிறதுக்காண்டி மிஷின்லையும் சரி நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது இந்த நூல் கோர்க்கலாம். இது வந்து ஹெம்மிங் ஊசி. நான் வந்து எப்போவுமே வந்துட்டு நம்பர் 7 தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்பர் 7 வந்து எப்படி இருக்கும்னா வந்துட்டு இந்த கோர்க்கிற ஹோல் வந்துட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும், நல்லா தின்னாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்பர் 7 ஹெம்மிங் ஊசி. அப்புறம் கொக்கி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் தேவைப்படாது, நீங்கள் ப்ளவுஸ் அந்த மாதிரி வரும்போது கொக்கி எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் மெயின் பாயிண்ட் சிசர் வந்து எப்போவுமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நல்ல ஒரு பிராண்டடாக வந்துட்டு நல்ல சிசராக வாங்கி வைங்க. எந்த ஒரு துணியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து அந்த கட்டிங் நம்ம ப்ராப்பராக பண்ணலன்னா முதல் கோணல் முற்றும் கோணல். ஸோ இப்போ அரைகுறையாக கட் ஆகுற சிசரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அந்த ஜென்ஸ் வந்துட்டு ட்ரிம் பண்ண வச்சுருப்பாங்களா அந்த சிசரை வச்சு வெட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நான். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இதெல்லாமே ப்ராப்பர் கிட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்கேல் வந்து கட்டாயம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு கிட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இன்றைக்கின்னு இல்லை ஸ்டார்டிங்கில் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலுமே இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து பேசிக் இது கம்பல்சரி உங்களுக்கு வேணும். இது வந்துட்டு நூல் பிரிக்கிறது, இதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம். பட் வந்துட்டு இதுவும் நம்மக்கிட்ட இருக்கிறது மஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தடையும் வந்துட்டு மார்க் பண்ணும்போது ஸ்கேல் வேணும், இன்ச் டேப் ஒன்று அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கட்டிங்க்கு உட்காரும்போது இது எல்லாமே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸாக வச்சுட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு டெய்லரிங் பாக்ஸ் ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு உங்களை நான் பார்க்க வரேன். தேங்க்யூ.